அவனே எனக்கு தெய்வம். அவனுக்கு எந்த நேரம் காமம் வரும் தெரியாது, குளித்து செய்யணும் தெரியாது. ஒரு வண்டி கட்டுறது எப்பனாலும் நடக்கும். அதனால பல அழிவுகள் வரும். அதனால அவனே எனக்கு சரி விட்டு வராது. தன்னுலக வேதக்காரன். யாரு? அந்த 4 வேதத்தை கையில் எடுத்துக் கொண்டு இந்த உயிர்களை படைக்கிறேன் சித்தம் செய்த பெருமா தேவன். அந்த பெருமா தேவனும் ஓரவஞ்சனக்காரன். அவனுக்கு தெரியாது. ஓரவஞ்சனக்காரன் முன்னாடியே பாப்பா. ஆமா, பின்னாடி தெரியுமா? தெரியாது. அப்படி இந்த ஜீவ சன்னிகளை ஒழுங்கா படைப்பது கிடையாது. அவன் ஒரு கடவுளா ஒண்டியாவும், ஆமா, உடம்பாவும், கண்ணு தெரியாதவும், வாய் பேசாதவும், ஆமா, ஏதாவது பல பிரச்சனை வரும். அப்படி ஒருத்தர் நல்ல மனிதராகும், ஒருத்தர் தப்பு செய்யற மனிதராகும், பல விதத்துல எழுதுகிறான். அவனே எனக்கு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த தேவர் மும்மூர்த்திகளை தலைவனா இருக்கிறானே யாரு? இந்திரன். அவன் எப்படிப்பட்ட? எப்படி? அந்த இந்திரனுமாக என்ன உழைக்குமனா உடம்பு பூரா யோனி. அதோ கௌதமாரு அகலி மேல ஆசைப்பட்டு, ஆமா, கௌதம முனிவரான சாபம் கட்டு அந்த உடல் எல்லாம் யோனியாக. அவன் ஒரு தலைவனா, அவன் ஒரு தெய்வமா. அதனால புகழெல்லாம் பாரத்தை விட்டுட்டு தெய்வமே கடவுளே கண்டா கடுமா இடுமா குமரா என்று வேண்டினேனே, இது எனக்கு தேவையா என்று சொல்லி அந்த இடத்துல ஒன்ன உடனே மயில் மீது 6 2 கரங்களோடு, அதாவது வள்ளி தெய்வானியோடு காட்சியளித்து கடவுளே இது போதும் அப்படின்னு உயிர் பிறந்த. ஆமா, ஆமா, அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு எனக்காக பங்குனி மாதம் பௌர்ணமி திதி உத்தர நட்சத்திரத்துல இந்த சரவண பொய்களே 6 பொறியா போய் விழுந்த நேரம் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி திதி உத்திராட நட்சத்திரம் அத போய் விழுந்த உடனே அந்த நேரத்துல குழந்தையானவன். அதனால பங்குனி உத்திரம் என்னமோ சீரி சிறப்பும் உலகெங்கும் நடக்கிறது. பங்குனி உத்திரம் நடத்துற காரணமே இதுதான். முருகப்பெருமான் பங்குனி உத்திரத்துக்கு அன்று பிறந்தார். ஆமா, திங்கட்கிழமை பங்குனி உத்திர திருவிழா நடத்தி செவ்வாய் புதன் இன்னைக்கு இடும்ப. இடும்பன் யார் தெரியுமா? இடும்பன் அப்படி அந்த இடும்பன் யார் தெரியுமா? இன்னைக்கு இடும்பன் பூசை சாமி. இன்னைக்கு நடப்பது இடும்பன் பூசை. இடும்பன் பூசை நடத்தி அதாவது குதூகலமாக அந்த ஆறுமுக கடலை வணங்கி இன்றைக்கு அந்த முன்பூசை பெறக்கூடிய இடும்பனுக்கு பூசை. அந்த இடும்பன் பூசை. இடும்பன் யாரு? சூரபத்மன் சொன்னானே எதிரியாகிய சூரபத்மன். அந்த எதிரியாகிய சூரபத்மன் தொழில் பயிற்சி கூடத்துல அவன் தான் ஆசான். தொழில் பயிற்சி கூடத்துல அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வீர பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் என்ற இடும்பன். அந்த இடும்பனும் அகத்திய முனிவர் மேல ரொம்ப பிரியம் உள்ளவன். அகத்திய முனிவர் மேல அகத்திய முனிவர் பாசம். ஒரு இடத்துல அகத்திய முனிவரை பார்க்க வேண்டும் அப்படி என்று கருத்தை கொண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் ஒண்ணு செக் பண்ணுங்க வந்துச்சு. அதனால அப்படிப்பட்ட அந்த இடுமனாகப்பட்டவன் அகத்திய முனிவரில் ரொம்ப பாசம். அவர் மேல அகத்திய முனிவர் அவனுக்கு கொள்ள இன்பம். அதை வைத்துக்கொண்டு எப்படியும் அகத்திய முனிவரை பார்க்கணும். அப்படி இருக்கின்ற போது எதிரியாக சூரபத்மனுடைய இடத்துல இருந்து வர்றான் இந்த இடும்ப, இவனுக்கு சோதனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரியன் அகத்தியர், என்னுடைய பிரியன் முருகன் என்றால் அகத்தியருக்கு ரொம்ப பிரியம். அப்படி
இருக்கின்ற சமயத்துல இந்த சமயத்துல ஒரு சோதனை கொடுக்கணும் அப்படி என்று சொல்லி அகத்தியன் ஒரு கட்டளை இட்டார். என்ன கட்டளை? அது மேருகிரியில் இருக்கக்கூடிய சிவகிரி சக்திகிரி சொல்லக்கூடிய சிவகிரி சக்திகிரி ஆமா சொல்லக்கூடிய 2 சிகரங்கள் இருக்கிறது. அந்த சிகரத்தை எனக்கு கொடு எனக்கு அன்பளிப்பாக கொடு அப்படி அகத்தியன் சொன்ன உடனே குருவாகி அர்த்தங்கள் வாக்க தட்டக்கூடாது என்று சொல்லி அந்த சக்திகிரி சிவகிரி சொல்லக்கூடிய 2 சிகரங்களை கொண்டு வந்து அப்படி எடுத்து வருகின்ற போது தூக்கு தெரியுமா? அந்த பக்கம் சிவகிரி பின்னால ஒரு கோலை வைத்து இந்த கோல்ல இந்த பக்கம் சிவகிரி இன்னொரு பக்கம் சக்திகிரி இரண்டையும் வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டு வரான் இடும்ப. ஆமா தூக்கி கொண்டு வரும்போது இடையில பயணி மலை தடுத்தது. நான் அமர்ந்திருக்கக்கூடிய பயணி மலை அது தடுத்த உடனே இவனால முடியாத பிறகு அங்கே வச்சுட்டான். வைத்து அப்படி அப்பான்னு உட்கார்ந்து நேரத்துல என்ன செய்த எதிரில ஒரு மட்டை மேல ஒரு குன்றின் மேல இருந்து கலகலவனு குழந்தை ஒரு எடுத்து கலகலவனு சிரித்தேன். பார்த்தா ஒரு சின்ன பையன் எப்பேற்பட்ட நம்ம ஆளு அப்படி சிரிக்கிறானே அப்படி என்று சொன்ன உடனே முடிஞ்ச வரைக்கும் நாம இதை வச்சுட்டு உட்காந்து சொல்றோம் அப்படின்னு தூக்கி பாக்குறான் தூக்க முடியல. அந்த பயணி மலையில நடு மலையில வைத்த அந்த சிகரங்கள் அங்கே நின்று விட்டது. உடனே பார்த்தார் இது யாரா இருக்கும் குழந்தை கிடையாது அப்படி என்று முடியாமல் என்னை பார்க்கின்ற போது என்னுடைய வடிவத்தை தரிசனத்தை காண்பித்தேன். அப்படி என்று அந்த இடுமன் அங்கே வணங்கி மறுபடியும் போனா சூரங்கிட்ட போகவில்லை. என்னுடைய அதீத பக்தனாக மாறிவிட்டார். உடனே ஐயா உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உன் அடியிலே சேர்த்தாலும் சாவனே தவிர இனி ஒரு காலம் இதை விட்டு நகர மாட்டேன் அப்படி என்று சொன்னதால இடும்பா இந்த சிகரங்கள் இரண்டும் இந்த பயணிமலை சிகரங்களாக அமையட்டும். நீ அந்த இடத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தனுடைய முன் பூசையை பெற்றுக்கொண்டு பிறகு என்ன தரிசிப்பார்கள். அந்த அருகதையை அந்த தகுதியை உனக்கு கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி அந்த இடுமனுக்கு அந்த தகுதியை கொடுத்ததால இன்னமும் பார்த்தா பயணிமலைக்கு போனோம்னா எப்படி போய் அப்படி போறோம் அந்த இடுமனை பாக்கிறது போகணும். அப்படி அந்த இடுமனுக்கு தனியா பூசை நடத்துறாங்க. அதாவது இந்த மண்ணுலகத்துல இந்த பூலகத்துல எல்லா மாந்தர்கள் இடுமனுக்கு தனி பூசை. அப்படிப்பட்ட இடுமன் பூசை இன்னைக்கு இந்த இடுமன் பூசைக்கு இதுல வந்து எல்லாத்தையுமே கலந்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பூஜை சீரும் சிறப்புமா நடத்தினாங்க. எங்க நடத்தினாங்க? இப்ப இந்த கடை கிராமத்துல வரும்போதெல்லாம் ரொம்ப தாமதம் நடந்தது. அப்படிப்பட்ட இடுமன் பூஜை நடத்தி இந்த ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் என்று சொல்லக்கூடிய நாடக சபையை கொண்டு வந்து அந்த முருகப்பெருமானுடைய மகிமையை காட்டலாம், மகிமையை சொல்லலாம் என்ற கருத்தை கொண்டு நம்ம அடுத்து இங்க தெருக்கூத்து ஆடுகிறோம். அப்படி அந்த அந்த விழா குழுவினர் சுப்பிரமணிய சுவாமி ஆறுமுக கடவுளுடைய விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே தான் அனைவருக்கும் இன்னும் மட்டுமல்ல பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நாட்டாண்மைதாரர்கள் இன்னும் மட்டுமல்ல இளைஞர்கள் வருங்கால மன்னர்கள் சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்னும் தாய் தந்தைமார்கள் நாடகதாரிகள் முக்கியமாக நாடகதாரிகள் அது மட்டுமல்ல இந்த ஊர்ல காலை நாடகம் டிராமா அவங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் மட்டுமல்ல யாவருக்கும் நம்முடைய சமாளிக்கூடிய உரிமையாளர் ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நல்ல நேரத்துல வணக்கம்
நல்ல நேரத்தில் இதோ இந்த கடையில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரியர் பெரும் மதிப்பிற்குரிய சிவா என்று சொல்லக்கூடிய என்னுடைய அன்பர் மட்டுமல்ல, என்னுடைய பக்தனும் கூட. நான் என்ன சொன்னாலும் அது தெய்வ வாக்கான அம்மாவுடைய வாக்கு என்று நம்பக்கூடிய சிவா அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பாக அளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, என்னுடைய அண்ணன் மகனாக விளக்கக்கூடிய ரத்தினவேல், என்னுடைய அண்ணன் மகனாக விளக்கக்கூடிய ரத்தினவேல் அப்படி சொல்லக்கூடிய மகன் ரத்தினவேல் அவர்களும் எனக்காக 100 இதோ மற்றவர்களுடைய பிரகாசியாக ஒரு 100 அன்பாக அளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அம்மா பெரியம்மா அம்மா கொடுத்திருக்காங்க. சரி, இப்படி அம்மா சொல்லக்கூடிய அம்மா பெரியம்மா அவர்கள் எனக்காக ரூபாய் 50 சன்மானம் எடுத்திருக்கின்றார். இவருடைய குடும்பத்தில் எல்லாம் இந்த ஆறுமுக கடவுளுடைய அருள் இருந்து அவருடைய எம்பெருமானுடைய ஆசீர்வாதம் முகமாறி தண்ணி வருவோம் இப்ப அதுதான் காவல போனல என்னுடைய மகிமையை சொல்ல போன இருக்க சொல்லிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் இந்த தமிழ் கடவுள் அழகு, முருகு என்றால் அழகு, முருகு அதாவது அழகு வாய்ந்த கடவுள். கையில வேலாயுதம், என்ன வேலாயுதம் யார் கொடுத்தது? என் அம்மா பார்வதி சக்தி கொடுத்தது, சக்தி வேலாயுதம். அப்படி பல பேருடன் என்னுடைய திறமைகளை புலத்தில் எண்ணு கொண்டு இருக்கிறார். ஆனா என் தாயாகப்பட்ட பார்வதி பரமகிடத்தில் வாக்குவாதம் செய்து அவருக்கு சாபத்தையும் பெற்று இலப்பாகத்தை விட்டு நீங்கி அதோ மலையாளத்திலே பகவதி என்று அங்கே கோயில் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட என் தாய் இப்ப மாறி இருக்கிற அந்த பகவதி அம்மா என்னை ஏக காரணம் அழைத்திருக்கிறது என்று கேட்டால் அவரை பார்க்கின்ற போது ஒரு கட்டளை இருக்கிறார்கள். யாரோ 2 சூரர்கள் பரமக்கடலில் சென்று வரம் கேட்கிற போது அங்க முடியாமல் என் தாய் என சக்தி இல்லையா, ஒவ்வொரு வரமா இருந்தாலும் ஜீவனா இருந்தாலும் எத்தனை செய்தாலும் சக்தி என்பது வேணும், அந்த சக்தி இல்லையே வரம் கொடுக்க முடியாது அப்படி என்று சொல்ல உடனே பகவதி இடத்துல சென்று வரமும் பெற்று பிறகு என் தாய் பகவதியை சிறையில் அடைத்து விட்டாப்பாது. அவர் சொல்லக்கூடிய அந்த 2 அசுராதிகள் தாய் பகவதியை சிறையில் அடைத்து வம்சம் பிரச்சனை சோதனை கொடுக்கிறான். அவனை விடக்கூடாது. ஆனா அப்படி என் பகவதி வரப்பிரசாதம் பெற்றான்னு சொன்னா அவனு சாதாரணமானவன் கிடையாது. எப்படிப்பட்டவன் அவன் என்ன செய்தவன் தெரியுமா? அதாவது பிள்ளை வைப்பு சூனியம், பிள்ளை வைப்பு சூனியம் ஏவாடு முதல் கொண்டு அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய மந்திரம் கற்றவன், மலையாளம் சென்று மந்திரம் கற்றவன். அது மட்டுமல்ல, அவர் பல மோடிகளை ஆட்டி வைப்பான், கூடாதை கூட்டி வைப்பான். அதாவது இப்படி இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளையும் அவன் கூடுவிட்டு கூடுபார் நிகழ்ச்சியெல்லாம் செய்யக்கூடிய மந்திர தந்திரங்களை கற்றிருக்கிறான். அதனால இவனிடத்துல நேராக சென்று சண்டைக்கு வாடா அப்படின்னு சொன்னா சண்டை தான் போடணும். சண்டை போடும் போது ஆகாயத்துல மறைவான், பூமியில போய் மறைவான், தண்ணில மறைவான். அப்படி அவனை தேடிட்டு போகணும். அதனால ராமடின சாதாரணாலா என் தாய் பகவதி இடத்துல காவல் காக்கும் போது அந்த மலையாள மந்திரம் எல்லாம் கற்றவன் அனைத்தும் எனக்கு தெரியும். அவன் மோடி வச்சானா அந்த மோடி எப்படி இருக்கு சொல்லி எனக்கு தெரியும். அதனால இனிமேல் அவனிடத்துல சென்று அதாவது என் மனைவி தெய்வானை அழைத்துக் கொண்டு நான் ஒரு பாம்பாட்டி சோகியாகவும் என்னுடைய மனைவி தெய்வானை ஒரு பாம்பாட்டி சோகிச்சியாகவும் இருவருமாக சென்று அவனிடத்துல வார்த்தை ஆடி அப்படின்னா மோடி எல்லாம் பாப்போம் சொல்லுவான். அதனால அந்த மோடியை எடுத்து அந்த அரக்கர் கூட்டத்துடைய அச்சுவத்தை அழித்து என் தாய் பகவதிக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அதனால இப்ப எங்க செல்ல வேண்டும்? மலையாள தேசம் வேண்டும்.
மனைவி தெய்வானை இருக்கிறது. அந்த தெய்வானை சீக்கிரமாக யோகிச்சு வடிவிலே வர சொல்லியா இருக்கிறேன். அதனால சீக்கிரம் கொண்டு வா, நான் மேற்கொண்டு பேசிக்கிறேன். சொல்லுங்கப்பா. முருகப்பெருமான் தன் தேவியாக விளங்கக்கூடிய தெய்வானையாலே உருவமாறி வா என்று தெரிவிக்க அதை செய்திருப்பார். என்ன கூட மரம் கட்டுறீங்களா நீங்க? பச்குட்லே சாமி பச்குட்லே பச்சே கூட மரம் கட்டுறவங்க கூட மரம் கட்டுறவங்க வாயில ஐயா வருதுடா நீங்க யாரு? ஓ யாரு யாருன்னு கேக்குது 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 அப்புறம் பாக்குது என்ன செய்றீங்க? ஓ நானா பச் குத்துமா சாமி ஆமா பச் குத்துமா குறி சொல்வேன் கூடாத கூட்டு வைப்பேன் ஆடாத ஆட்டு வைப்பேன் சுவாமி அப்படியா? ஆமா சரி அவனை கூட்டி வைக்கிறியா பாரு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். சரி குறி சொல்றியா? என்னென்ன குறி சொல்லுவேன்? எல்லாம் குறிய நிகழ்காலம் செல்காலம் செல்காலம் உனக்கு போங்காலம் கூட சொல்லுவோம் சாமி. ஆமா சரி அப்படின்னா எனக்கு என்னுடைய ராசிக்கு என் பேரு பத்தி குத்து பாவம் கை சூப்படா சாமி. கையா கை சோப்பணுமா? ஏய் கை சூப்பனா கை காட்டணும் சாப்பிடணும் சாமி. ஓ கை காட்டணும் அது உங்க பாஷை. ஆமா எனக்கு புரியல. சரி அப்புறம் தம்பி ரேக் ஓடுதுடா சாமி ரேக் ரேக்க கை ரேக ஓடுது. ஆமா தம்பி கொஞ்சம் ஆமா கையை காட்டுனா அங்கேயா தேசியா? ஏய் கையில ரேக ஒரு ரேக தெரியல அதனால துடைச்சு பார்த்து சாமி. ஆமா அல்ல தம்பி உனக்கு குறி சொல்லுமா? அடங்கொப்பா நான் சத்தியம்மா
எங்க அப்பன் பேர் கண்ணன். எங்க அப்பன் பேர் கண்ணா. ஆமா. ஆ. அதாவது உன் அப்பா செத்துட்டா பிறகு நீ 2 வருஷம் செஞ்சா அதுக்கு அப்புறம் பிறந்தடா தம்பி. செத்து விட்டானா அதுக்கு 2 வருஷம் பொறுத்து நான் எப்படா பிறந்திருப்பேன். நீ பாரு எங்க அப்பன் பேர் சங்கர். அப்படியா? ஏய் உனக்கு குறி செப்புது. என்ன செப்பு தெரியுமா? அட 2ஆட்டுக்கு 8 காலு. பொண்டாட்டி முட்டிக்கல் என் முன்னாடி போய் கேட்டு உனக்கு முட்டிக்காலன்றாங்க. எனக்கு முட்டிக்காலா? இந்த கல்யாணம் ஆகி இந்த முட்டிக்கால இது வரைக்கும் போட்டா சத்தியா கேடி. ஓ அதான் முட்டிக்காலா? கண்ணு முட்டான் என்னடா என்ன போய் அவங்கிட்ட மாட்டிவிட்டு அவன் எனக்கு கேவலமா பேசுறாள். முட்டிக்கால பாக்கலையா? பார்க்கவில்ல இந்த கன்றாய் பார்த்தேன் ஜோல் போட்டு கிடக்குறான். நான் இந்த முட்டிக்கால பார்த்துட்டு வச்சியா நான் ஆட்டத்துக்கே வரமாட்டேன். ஐயோ பெருசாமியா சத்தியமா விடிய விடிய நீ செத்து நெல்லாகிறா பாய் நானு நெல்லாருமே கடி வேடி செத்து அப்படியே பூசணி பண்ண மாட்டேன். மழை 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 வச்சாம பண்றா அப்படி எப்படி தம்பி உனக்கு மஞ்சா கம்பள புந்துக்குச்சுடா தம்பி. கண்ணுல மஞ்சா கம்பள கூடுதுடா. அப்படி மஞ்சா கம்பள பூடுதுன்னு வச்சுக்க. அதுக்கு இதான் வைத்தியம் பண்ணணும். என்ன வைத்தியம் பண்ணனு கேக்குறியா? ஏய் கொசு முத்தனு காப்பிடி. கொசு முத்திர காப்பிடி. ஆமா சங்கரா இப்படி கடை என்கிட்ட சொல்றான். ஏடா கொசு முடி மூத்திரம் காப்பி கேக்குறான். இந்த ஊர்ல இருக்கிற கொசு புறா பிடிச்சி உரல போட்டு இடிச்சா கூட வராது. சரி கொசு மூத்திரம் காப்பி மூத்திரம் விடுது நம்ம பார்க்க முடியும். அதான் சொல்றேன். அதுக்கு தெரியும் பண்ணாங்க கொசு போய் மூத்திரம் போனா. சரி இவன் வயது இருக்கு போல ரத்தம் சின்னபிடி. கருவோட்டு ரத்தம் சின்னபிடி. கருவோட்டு ரத்தம் சின்னபிடி. கருவோட்டு ரத்தம் சரி ஓமா கருவோட்டு ரத்தம் சின்னபிடி. ஊழோத்திரம் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு சரி கிதுமா சுண்ணாம்பு சின்னபிடி. கள்ளிப்பால் சின்னபிடி கள்ளிப்பால். சரி ஆமா கறந்து வந்துடுறான். அப்புறம் உரகடத்துல கடைப்பாறை விட்டு உருக்குன்னா சாறு வரும். அந்த சாறு ஒரு பெருபடி. ஏன்னா உலகத்துல கடப்பாரிய விட்டு நல்லா தனலாம் ஆக்கி அத கையில போட்டு முறுக்கணும். அந்த சாறு எத்தனை வருமா? ஆமா இந்த கைதான் என்ன ஆகுது, இந்த உடம்புதான் என்ன ஆகுது. சொல்லுமா இதெல்லாம் ஒன்னா பெசிஞ்சு தூங்கும் போது மாத்திரம் ஒரு கண்ணுல அம்மாத்திரம் ஒரு கண்ணுல வச்சீங்கன்னா கைத்து போட்டு கட்டி விடிஞ்சு பார்த்தனா பொழு 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 கள்ளிப்பாலு காபி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி இந்த கண்ணுல மாத்திரம் வச்சு கட்டினா அந்த கண்ணு வாயுமா? எப்படி உயிரா வாய முடியும்? நொல்லியா சாப்பிடான்றான். ஐயோ அந்த வருஷம் கொடுக்காது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். அப்புறம் என்ன தொழிலுக்கு தெரியும் கேக்குறியா? நான் எங்க இருந்து தெரியுமா வரேன்? மலை கூரத்தி அப்போ மலை கூரத்தி அப்போ ஏ தன்னானே தானே
சிவ கட்டி மாமேறிய மணிய கட்டியா கட்டி மாமேறிய மணிய கட்டியா கைய தம்பு கைய குண்டகாரு கைய கைய தம்பு கைய குண்டகாரு கைய தம்பி குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு யானை கயிறு இருக்குது சொல்லுமா இதெல்லாம் அனுத்தி இருக்குதுடா தம்பி பின்னாடி தான் பஞ்சாயத்து பேசுறேன் இல்ல கடமுடான்னு அது போகட்டும் தம்பி என்ன குறைத்தின் தான் நினைச்சேடா தம்பி ஏய் குறைத்தி கிடையாது அப்பா யாருமுகா அப்ப நான் யார் தெரியுமா சித்திரை பாதுமை போலே அப்பா மும்மூர்த்தி தேவனான அந்த சிவபெருமான் இருக்காரு இளைய மகன் முருகன் முருகப்பெருமான் அவரோட மனைவி தெய்வானை 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 ஆமா அப்பா ஏன் இந்த உருவம் கேட்டாக்கா பொரியரா கம்பெனி இருக்க மாட்டியா இங்க அங்க பேசுது இங்க பேசுது எதுவானாலும் முன்ன வந்து பேசு சாரி ஏய் சந்தன் கார் கோடைகள் இவங்க இருவருக்கும் குறி சொல்லி போய் அவருங்களை மதிக்கிறதுக்காக தான் என் வீட்டுக்காரன் மறுபடி உத்தரவு ஐயா சாமி யாருன்னு புரியவில்லை யாருன்னு புரியவில்லையா என்னை பார்த்தால் ஓகே எப்படி தெரிகிறது கையில என்ன இருக்கிறது மகிழ்தான் இருக்கிறது ஆனா யார் என்று தெரியவில்லை சொல்லட்டுமா சொல்லுங்க ஓடியா